வணக்கத்துக்குரிய இந்த மாநில செயற்குழு கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்க அனைத்து தோழர்களுக்கும் முதற்க வணக்கத்தை தெரிவித்து முன்பு இந்த செயற்குழுவில் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று பேசியிருக்கக்கூடிய மாநில செயலாளர் அருமை தோழர் ஜெயச்சந்திரன் அவர்களே, சங்கத்தின் நிகழ்வுகள் குறித்து, நடந்து முடிந்த வேலைகள் குறித்து விரிவாக பேச இருக்கக்கூடிய நம்முடைய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அருமை தோழர் ரவி அவர்களே, இறுதியாக நன்றி சொல்ல இருக்கக்கூடிய மாநில பொருளாளர் அருமை தோழர் ராஜேஷ் கண்ணன் அவர்களே, இந்த இயக்கத்திலே பணியாற்றி பதவிகளில் சென்றிருக்கக்கூடிய அருமை தோழர்கள் கிராம நிர்வாக சங்கர் அவர்களே, அருமை தோழர் ஜோதி அவர்களே, இந்த மாநில சங்கத்தை எங்களோடு வழிநடத்தக்கூடிய அத்துணை மாநில பொறுப்பாளர்களே, ஆக்கப்பூர்வமாக இந்த மாநில செயற்குழு என்ன நடக்கிறது, எது மாதிரியான விஷயங்களை நாம் விவாதிக்க இருக்கிறோம் என்று மாநிலம் முழுவதும் வருகை கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர்களே, முன்னணி தோழர்களே, இந்த மாநில செயற்குழு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏற்பாடுகளை செய்து கொடுத்த புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் அனைவருக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தோழர்களே, நம்முடைய மாநில செயற்குழு கடந்த ஏப்ரல் மாதம், கடந்த டிசம்பர் மாதத்தில் வேலூர்ல நம்முடைய மாநில செயற்குழு நடந்துச்சு. அந்த மாநில செயற்குழு பல்வேறு விஷயங்களை நாம் முன்னுக்கு நிறுத்தணும். ஒரு நீண்ட நெடிய நாட்களாக வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வேண்டும், எங்களை ஒரு அத்துக்கூலி போலவும் தினக்கூலி போலவும் பகுதி நேர ஊழியர் போலவும் இப்படி சித்தரித்து சிறப்பு காலமுறை ஊதியம் என்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே குறுக்கி வைத்திருப்பது அது சரியான நடவடிக்கை இல்லை. ஏனென்று சொன்னால், எங்களை சிறப்பு காலமுறை ஊதியத்திலே வைத்திருப்பதனால் நாங்கள் போராடி பெற்ற உரிமைகளாகிய ஒவ்வொரு கோரிக்கைகளும் எங்களை விட்டு அது புறம் தள்ளப்படுகிறது. குறிப்பாக ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் அனுபவித்து வந்த கருணை அடிப்படையிலே வாரிசுக்கு வேலை நாம் சிறப்பு காலமுறை ஊதியம் என்கிற காரணத்தை காட்டி இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் உள்ளபடியே இந்த அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகள் மீது அளவிட முடியாத நம்பிக்கை வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கக்கூடிய இந்த அரசு, ஆனால் கிராம உதவியாளராக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசுடைய ஆசிரியர் மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பெற்று வந்த 2500 ஊர்திப்படியை கிராம உதவியாளர்கள் என்ன பாவம் செய்தார்கள் அதை எடுத்தார்கள். அதோடு மட்டுமில்லை, சிபிஎஸ் தமிழகத்தில் 2003க்கு பிறகு படித்து வந்த ஒட்டுமொத்த அரசுடைய ஆசிரியர்களுக்கு சிபிஎஸ் முறையிலே தான் இந்திய நாடு முழுவதும் பணியமர்த்தப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சிபிஎஸ் கூட உங்களுக்கு இனி பிடிக்க கூடாது என்று சொல்லி நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டது. அவை என்ன காரணத்தினால என்று சொன்னால், ஒரு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் என்கிற ஒத்த கோரிக்கை நமக்கு நிறைவேறாதனால் நம்முடைய அனுபவித்து வந்த போராடி பெற்ற இந்த கோரிக்கைகள் எல்லாம் இந்த அரசு ஒன்றாக எடுத்த நிலைமை என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயமாக பார்த்தது. தொடர்ந்து சங்கம் எடுத்த இடைவிடாத நடவடிக்கை, போராட்ட நடவடிக்கை, இடைவிடாத போராட்ட நடவடிக்கை காரணமாக எதையெல்லாம் நாம் இழந்தோமோ திரும்ப மீட்டெடுத்தோம். சிபிஎஸ் உங்களுக்கு பிடிக்க கூடாது என்று உத்தரவு போட்ட இதே அரசாங்கம் திரும்ப உங்களுக்கு பிடித்தம் செய்ய வேண்டும் என்று இந்த சங்கம் போராடி அதை திரும்ப பெற்றுக் கொடுத்திருக்கு. மாற்றுத்திறனாளிகள் பெற்று வந்த 2500 ஊர்திப்படியை கொடுக்க கூடாது என்று எடுத்த போது நாம் கரார் தன்மையோடு இருந்தோம். இன்னும் கூட ஒரு சங்கம் 2500 ரூபாய் கூட வேணாங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதுங்க என்று கீழே தரம் தாழ்ந்து ஒரு சங்கம் கோரிக்கை வைத்தார்கள். அதையெல்லாம் முறியடித்து எல்லாருக்கும் எப்படி 2500 வழங்கப்பட்டதோ அதே போன்று கிராம உதவியாளருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் வைத்த இடைவிடாத
இடைவிடாத முயற்சியும் கோரிக்கையும் போராட்டமும் தான் அதையும் திரும்ப மீட்டெடுத்தது. ஆனால் கருணை அடிப்படையிலே வாரிசுக்கு வேலை அது ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்துச்சு. நாமளும் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டோம், இடைவிடாத முயற்சிகளை மேற்கொண்டோம், உயர் அதிகாரிகளை சந்தித்தோம், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை சந்தித்தோம். எல்லாரையும் சந்தித்தும் கூட அந்த கோரிக்கை நியாயத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் புறந்தள்ளினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கடந்த 2024 துவங்கி வீரம் செறிந்த போராட்டங்களை பதாகை வைத்தோம், தட்டி வைத்தோம். தந்தை போட்ட உத்தரவை தனையன் பறித்துக் கொண்டது நியாயமா என்று சொல்லி அது பேசும் பொருளாகாட்சி. இதையெல்லாம் மாறியும் கூட அந்த கருணை அடிப்படையிலே வாரிசுக்கு வேலை என்பதை இந்த அரசாங்கம் சுத்தமாக அதை கன்சிடர் பண்ணாத போது வேலூர் மாநாடு ஒரு வடிவமைப்பை கொடுத்தது. வேலூர் மாநாடு ஒரு வடிவமைப்பை கொடுத்தது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து நம்முடைய கோரிக்கை நியாயத்தை சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கொடுப்பது என்று தீர்மானம் போட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து மனு கொடுப்பது என்று வேலூரில் நடந்த மாநில செயற்குழு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். ஏதோ மனு கொடுத்துவிட்டு வீட்டில் உட்கார்ந்துடக்கூடாது என்பதை முடிவெடுத்து மாவட்ட அளவிலே நடத்தி கொண்டிருந்த நம்முடைய போராட்டத்தை விரிவுபடுத்தி மாநில அளவிலே அந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த வேலூர் செயற்குழு நமக்கு படித்தது. அதை முன்வைத்து சென்னையிலே ஒரு எழுச்சி மிக்க ஒரு காத்திருப்பு போராட்டத்தை நாம் நடத்தினோம். தொடர்களே, வரலாறு எப்படி திரும்பியது என்பதை பாருங்கள். வரலாறு எப்படி திரும்பியது என்று பாருங்கள். எழுச்சி மிக்க காத்திருப்பு போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருந்த போது நம்முடைய துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கிறார்கள். பல்வேறு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சி தலைவர்களும் சட்டமன்றத்தில் கேள்விகள் கேட்டார்கள். அப்பொழுதுதான் நம்முடைய அமைச்சர் சொன்னார், இல்ல இல்ல நான் 1 மாதத்துக்கு முன்னே நான் கையெழுத்து போட்டுட்டேன் என்று சொல்லி ஒரு தகவலை அங்கே பதிவு செய்கிறார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்முடைய போராட்டம் என்பது ஒரு இலக்கை நோக்கி வெற்றி பாதை அடைந்தது. போராட்டம் முடித்து விட்டு நாம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்துச்சு. 2019 ஆண்டு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில ராதாகிருஷ்ணன் ஒரு தோழர், அந்த தோழரை அதாவது ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக அவர் ஈடுபட்ட போது அந்த ஆக்கிரமிப்பை அகற்றிவிட்டு வெளியில வீட்டுக்கு போகும்போது வழியில நின்று அவரை வெறித்தனமாக வெட்டி சாக்கி வீட்டிய கொடுமை என்பது 2019 நடந்தது. அதை சங்கம் கையிலே எடுத்துக்கொண்டு இது நீதி கேட்டு மிகப்பெரிய போராட்டத்தை சிவகங்கை மாவட்டத்தில் நாம் நடத்தினோம். அந்த போராட்டத்தின் வடிவாக உடனடியாக அந்த அவருடைய புதல்வி அருமை சகோதரி ராதாகிருஷ்ணன் மகனுக்கு அவரை எரிவிட்டார்கள். ராதாகிருஷ்ணனை கொண்டு சுடுகாட்டிலே எரிவிட்டார்கள். எரிவிட்ட சாம்பல் சூடு ஆறவில்லை. அதுக்குள்ள அந்த மாவட்டத்தினுடைய கோட்டாட்சியர் அவர்கள் அந்த அம்மா அந்த சகோதரிக்கு கிராம நிர்வாக அலுவலர் பதவி அந்த போஸ்டை கருணை அடிப்படையிலான போஸ்டை வீடு தேடி ஓடிவிட்டு கொடுத்தார்கள். அந்த சூடு ஆறுவதற்குள்ள அதே போன்ற தோழர்களே நாம் சென்னையிலே காத்திருப்பு போராட்டத்தை நடத்திவிட்டு ஒரு தாக்கத்தோடு ஒரு மிகப்பெரிய ஏக்கத்தோடு இந்த அரசாங்கம் நம்முடைய கோரிக்கை நியாயத்தை இனியும் புரிந்து கொள்ளுமா என்கிற ஏக்கத்தோடு நம்ம எல்லாம் வீடு திரும்பி கொண்டிருக்கிற பொழுது கரெக்டா 7:40 அளவிலே அந்த அரசாணை வெளிவந்த வரலாறு என்பது நாம் எடுத்துக்கொண்ட அந்த போராட்டத்தை கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதை இந்த சங்கம் பதிவு செய்ய விரும்புகிறது. இந்த இடைவிடாத முயற்சிகளை இந்த சங்கம் நாம் தொடர்ந்து பெற்று வந்திருக்கிறோம். வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் அது நீண்ட நெடிய நாட்களாக இருக்கிறது. அரசாங்கத்தை கணக்கு போட்டால் இது மிகப்பெரிய கோடி லட்சத்து 100 கோடிக்கு மேல செலவாகும். இதற்கு மேலும் செலவாகுவதற்கு
வாய்ப்பு இருக்கு என்றெல்லாம் தவறான கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மரியாதைக்குரிய நம்முடைய துறை அதிகாரிகளுக்கும் நம்முடைய துறை அமைச்சருக்கையும் புள்ளி விவரங்களோடு நம்ம பதிவிட்டிருக்கிறோம். 93க்கு முன்னாடியே பணியில வந்த நாங்கள் இன்றும் ஒரு 3500 பேர் இருக்கிறோம், 4000 பேர் இருக்கிறோம். எங்களுடைய ஊதியம் என்பது 25,300. இன்னைக்கு என்னுடைய அடிப்படை ஊதியம் 25,300 நாங்கள் அடைந்துவிட்டோம். அதே போல 2007, 2008, 2009 இந்த 3 ஆண்டுகள்ல படிக்க வந்தவர்கள் இன்னைக்கு 19,000, 17,000, 18,000, 19,000 வரைக்கும் உங்களுடைய ஊதியம் உயர்ந்திருக்கு. அந்த அடிப்படை ஊதியம் வந்திருக்கு. ஆனால் அலுவலக உதவியாளருக்கு இணையாக 15,700 வழங்கினா அரசாங்கத்திற்கு ஒன்றும் செலவில்லை. பாத்தீங்கன்னா 2023 இந்த அரசாங்கம் போட்ட 2,748 அந்த பணியிடங்களுக்கு மட்டும்தான் நீங்க வேண்டாம் நீங்க அரசு செலவழிக்க வேண்டும். அதுவும் ஒரு பெரிய செலவா இருக்காது. எனவே நீங்கள் என்ன உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை இந்த வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் கொடுப்பதிலே உங்களுக்கு தயக்கம் இருக்க வேண்டும் சொன்னால் எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியமே வேண்டாம், எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட பட்டியலை கொண்டு இணைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து இந்த இயக்கம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சாவணத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. நாம் இதுக்கும் இடையிலையும் வருவாய்த்துறை சங்கங்களுடைய பெறா கூட்டமைப்பை அங்க வைக்கிறோம். அது ஒரு நீண்ட நெடிய நம்முடைய கனவு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய முன்னோர்கள் அறிவித்தோடர் கோபிநாதன் போன்றவர்கள் எல்லாம் இருந்த பொழுது இப்படி ஒரு கூட்டமைப்பு ஏற்படாதா என்று ஏங்கி இருந்த நேரம். ஆனால் அது இன்னைக்கு காலம் கணிந்திருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் அவர்களை நம்மோடு அழைத்து வந்து பேச வைத்ததற்கும் இதுக்கும் காரணம் அரசாங்கம். ஏன்னா நம்முடைய கோரிக்கை யாருடைய கோரிக்கையும் இந்த அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்கவில்லை, யாருடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கவில்லை. ஆனால் எல்லாரும் எல்லா சங்கங்களும் மன குமரில் இருக்கிறார்கள். அவன் நம்முடைய நியாயத்தை எப்படி தனிமனிதனாக நின்று ஒரு தனி சங்கமாக நின்று போரிட முடியாது, நியாயம் கேட்க முடியாது என்று சொல்லி எல்லாரும் நம்ம ஒன்றிணைவோம் என்று சொல்லி 5 சங்கங்கள், அந்த 5 சங்கங்கள் ஏறென்று சொன்னால் வருவாய்த்துறையில அங்கீகரிக்கப்பட்ட சங்கமா இருக்கக்கூடிய 5 சங்கங்கள் நம்ம ஒன்றிணைத்திருக்கிறோம். 2 கட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். 3வது கட்டமாக கடந்த 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரு மாவட்ட கோரிக்கை மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். அது 7 அம்ச கோரிக்கை. அந்த 7 அம்ச கோரிக்கையில கிராம உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரையில் உள்ள அனைவருக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வேண்டும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த துறையை பாதுகாக்க வேண்டும், பணி பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, இப்படிப்பட்ட ஒரு 7 அம்ச கோரிக்கையை வைத்து அது ஒரு பக்கம் வீடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய துறைவாரியான கோரிக்கை வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் அல்லது எங்களை டி பிரிவில் இணைக்க வேண்டும், அரசுடைய பட்டியலில் இணைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த இயக்கம் சங்கம் தொடர்ந்து இயக்கம் காண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் நம்முடைய தோழர்கள் எழுச்சியோடு அந்த காத்திருப்பு போராட்டத்தை எப்படி நீங்கள் எல்லாம் பங்கேற்று அந்த வெற்றி பெற செய்தீர்களோ அதே போன்று நம் எதிர்காலத்தில் நாம் எடுக்கக்கூடிய எந்தவித நடவடிக்கையாக இருந்தாலும் இந்த நடவடிக்கைகளை இந்த ஊர்ந்து கவனிக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்டங்களில் பல இடங்களில் பார்த்தா பல்வேறு குளறுபடிகள் இருக்கு, நிர்வாகத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லை, பல்வேறு நிர்வாகத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கு. சந்தா உறுப்பினர் சந்தா விஷயத்தில் அது நம்முடைய அடிப்படை உரிமை, சந்தா சேர்ப்பது என்பது அடிப்படை உரிமை. அதில் நம்ம எவ்வளவு பேர் கவனம் செலுத்திருக்கிறோம் என்பதெல்லாம் நாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது. அடுத்தது எதை நோக்கி நம்ம செல்ல வேண்டும் என்று திட்டமிடுவதற்காக கூடியிருக்கக்கூடிய இந்த மாநில செயற்குழு தொடர்ந்து இந்த மாநில செயற்குழு பல்வேறு விஷயங்களை முன்வைக்க இருக்கிறது. பொதுச் செயலாளர் அவர்கள் நடந்து முடிந்த வேலைகளை எல்லாம் உங்களிடத்திலே தெளிவாக பதிவிட்ட பிறகு அடுத்தபடியாக இந்த மாநாடு இந்த செயற்குழுக்கு சில இலக்கு இருக்குது. அந்த இலக்கை உங்களிடத்தில் சொல்லி அதன் மீது விவாதித்து ஒரு இறுதி முடிவை இன்றைய மாலைக்குள் எடுத்து நாம் அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை சொல்லி அனைவரும் அதுவரை அமைதி காக்க வேண்டும் என்று சொன்னார். செயற்குழு இருக்கிற பொழுது நம்மகிட்ட ஒரு கட்டுப்பாடு தேவை. வருவாய் கிராம சங்கம் இது கடந்து வந்த பாதை, இது நடத்திய போராட்டம்,
ஒரு கூட்ட நடவடிக்கை கூட அதுல ஒரு கட்டுப்பாடு மிகுந்த ஒரு சங்கமாக பயணித்திருக்கிறது. அதனால்தான் நாமால் ஒரு 52 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். அதனால் தோழர்கள், நீங்கள் யாரும் அந்த இருக்கையை விட்டு அசரப்படாது. எப்படி நம்ம கூட்ட நிகழ்வு முடிகிற வரைக்கும் இது ஏதோ அந்த சினிமா படத்தை சொல்ற மாதிரி மின்னல் வாமா அப்படின்னு வந்துட்டு அந்த மாதிரியே போயிடக்கூடாது. அது என்னன்னு சொன்னால் வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு என்னன்னா, நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு நடவடிக்கையும் இன்னைக்கு பல்வேறு சங்கங்கள்ல இருக்கக்கூடிய தோழர்களை ஈர்த்திருக்கிறது. இப்படி நியாயமான அமைப்பு வருவாய் காப்பீடு சங்கம் ஒரு போர் குணமுள்ள அமைப்பு, ஒரு ஜனநாயக முறைப்படி இந்த இயக்கம் நடக்கிறது என்று சொல்லி தமிழகத்திலே இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட ஆயிரக்கணக்கான தோழர்கள் நம்மளை நோக்கி வந்திருக்கிறார்கள். அவர்களையும் மனம் சார்ந்து வரவேற்று அதற்கான நீதியும் இந்த மாநில செயற்குழு பல்வேறு விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதுவரைக்கும் நீங்கள் பொறுமை காத்து இந்த செயற்குழு நடப்பதற்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடித்துக் கொள்ள வேண்டியவர்களே, நன்றி, வணக்கம்.